மேடம். நான் கால் பண்றேன் உங்களுக்கு. வாமா தீபா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். இப்பதான் எங்க வீடெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதா? அப்படிலாம் இல்ல மேடம், வேலைதான் கொஞ்சம், அதான் நேரமே கிடைக்கிறது இல்ல. மித்ரா இருக்காளா மேடம்? ரூம்ல தான் இருக்கா, போய் பாரு. ஓகே மேடம். தீபா மேடம், மித்ரா காலையில இருந்தே அப்செட்டாவே இருக்கா, என்னன்னு தெரியல. நான் போய் பாக்குறேன் மேடம் என்னன்னு. சரி, அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்க போ. மித்ரா, வா தீபா, வா. உட்காரு. என்ன மித்ரா, முன்ன மாதிரி ஹாஸ்பிடல் பக்கமும் வரதில்ல, பேசவும் மாட்டேங்கிற, என்னாச்சு மித்ரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். உன் வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனா கண் அப்படி சொல்லலையே. மேடம் என்கிட்ட சொல்லிதான் அனுப்புனாங்க. நீ ஏன் டல்லா இருக்க, சொல்லு மித்ரா. ஹே மித்ரா, என்னாச்சு? என்ன மித்ரா சொல்ற? நம்ம வினய் சாரா இப்படி எல்லாம்? ஆமா தீபா, என்னால சுத்தமா நம்பவே முடியலடி. வினய் சார் நல்லா தானே இருந்தாரு, எப்போத்துல இருந்த இப்படி எல்லாம்? என்னைக்கு அந்த தீபிகா இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்பல இருந்துதான் தீபா இவர் இப்படிலாம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. நான் தான் அன்னைக்கே சொன்னல அவ சரியில்லைன்னு. நீதான் அவ அப்படியெல்லாம் இல்லன்னு சமாளிச்ச. இப்ப தெரியுதா அவ எவ்வளவு மோசமானவன்னு? ரொம்ப. மித்ரா, நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது தீபிகா வினய் சார வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி தோணுது. எனக்கும் அதான் தீபா தோணுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு தோணுது. ஆனா இந்த நேரத்துல எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்கணும்னு தோணுது. ஆனா இவங்க பண்றது வர வர எல்லாம் மீறி போகுது. அதுக்கு என்னடி செய்ய? அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்கன்னு பாத்துட்டு இருக்க முடியாதுல்ல. நான் வேணா வினய் சார் கிட்ட பேசட்டுமா? வேண்டாம் தீபா, அவர் இப்போ நம்ம பார்த்த வினய் சார் இல்ல. இப்ப அவர் டோட்டலா மாறிட்டாரு. விடு, பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்றேன். ஹலோ, நீங்க யாருன்னு தெரியாம நான் எதுக்கு நீங்க சொல்ற தகவல் எல்லாம் கேட்கணும்? நீங்க காலை கட் பண்ணுங்க. மித்ரா மேடம், அவசரப்பட்டு போனை கட் பண்ணா லாஸ் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. பரவாயில்ல,
எனக்கே லாஸா இருக்கட்டும், நீங்க வைங்க. மேடம், ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் உங்க நல்லதுக்கு தான் பேசுறேன். நீங்க யாருங்க எனக்கு நல்லது செய்யறதுக்கு? எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காரு, என் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. உங்க பிரச்சனையே உங்க ஹஸ்பண்ட் வினய் தானே. அவர் எப்படிங்க உங்களுக்கு நல்லது பண்ண முடியும்? பரவாயில்லையே, புருஷன் எவ்வளவு எடுத்தறிஞ்சு நடந்துகிட்டாலும் அவரை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே. ஹலோ, நீங்க யாரு? வினய் பத்தி உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது மட்டும் இல்ல, அதை தாண்டி எனக்கு தெரியும் மேடம். நீங்க மட்டும் 2 நிமிஷம் கோவப்படாம இருந்தீங்கன்னா நான் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். என்ன மேடம், சொல்லட்டுமா இல்ல கட் பண்ணட்டுமா? சொல்லுங்க. உங்களுக்கு கதையை ஆரம்பத்துல இருந்து சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ல இருந்து சொல்றேன். வினய் மறுபிறவி எடுத்து வந்தது உங்களுக்கு பெரிய சந்தோஷம்னா அதை விட சந்தோஷம் நீங்க கன்சீவ் ஆனது. ஆரம்பத்துல வினய் உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினா நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்ப பெரிய சந்தோஷத்துல இருந்தீங்க. அந்த நேரத்துல தான் அமெரிக்காவுல இருந்து தீபிகா உங்க வீட்டுக்கு வந்தா. என்ன மேடம், நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். ஆனா சரி, இப்ப நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணன்ற விஷயத்த சொல்றேன். நீங்க இப்ப நிம்மதி இல்லாம இருக்கீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வினய் தான். வினய் மட்டும்தான். உங்க மேல அவ்வளவு அன்பு புரிஞ்சிட்டு இருந்த வினய் திடீர்னு ஏன் இப்படி மாறினா? எல்லாம் அந்த சதிகார தீபிகானால நீங்க நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்ல. தீபிகாவுக்கு உங்க மேல பொறாமை இருக்குதா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தீபிகா வினய உங்களுக்கு எதிராக தூண்டி விடல. தீபிகா இல்ல, வேற யாரு வந்தாலும் வினய தூண்டி விட முடியாது. ஏன்னா உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற சாரி இருந்த காதல் அவ்வளவு ஆழமானது. அப்படி இருந்து வினய் ஏன் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சான்? அதுவும் அவன் குழந்தைய நீங்க சுமந்துகிட்டு இருக்கும் போது.